எங்க வந்த? இது என்னம்மா கேள்வி? வழக்கமா இங்க இருக்கிறவர் தானே, புதுசா ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறீங்க? இவன் இந்த வீட்டுக்குள்ள வர தகுதியை இழந்துட்டான். மா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இவர் என்ன தப்பு பண்ணாரு? எதுக்கு வீட்டுக்குள்ள வர தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? கோயில் நகைங்க விஷயத்துல நான் ரொம்பவே அவமானப்பட்டுட்டேன். அதுக்கு எல்லாமே இவன் தான் காரணம். இனிமே இவன் இங்க இருக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. இவன் போய் தான் ஆகணும். அம்மா, இவர் தான் நகையை திருடலன்னு நிரூபிச்சுட்டாருல்ல, அப்புறம் ஏமா அதையே பேசுறீங்க? ஏய், அத நீ வேணா நம்பலாம், நான் நம்பல. இவனே நகையை திருடி மறைச்சு வச்சுட்டு இப்ப இவனே தேடி கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டு வந்து கொடுத்தா நான் நம்பிடுவேனா? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவர் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளா? அபாண்டமா பழி போடாதீங்கம்மா. எப்ப இவன் யாருங்கறத மறைச்சானோ அப்பவே இவன் என்ன வேணாலும் செய்வான். நகையை இவன் எங்கேருந்து எடுத்தான்? இவன் அம்மா சிலைக்கிட்ட இருந்து தானே. அப்பவே தெரியல இவன் யோகியதை என்னன்னு. நான் இவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீதான் இன்னும் இவனை புரிஞ்சுக்காம நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்க. அம்மா, நீங்க தான் இவரை புரிஞ்சுக்காம தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இவரு யாருங்கிற உண்மைய மறைச்சது கூட நீங்க கோவப்படுவீங்க தான். பர்சனலா இவருக்கும் உங்களுக்கும் என்னமா பகை இருக்கு? தாத்தாவும் பாட்டியும் தெரியாம செஞ்ச தப்புக்காக இவரை நீங்க தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஏய், நீ கண்டதையும் பேசி இப்ப இவன் பண்ண தப்ப திசை திருப்ப பாக்குறியா? நான் நகையை திருடிட்டேன்னு என்ன பேட்டி எடுத்த பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் நியூஸ் பேப்பர்ல என்ன பத்தி கண்ணா பின்னான்னு எழுதி என் மானம் போற மாதிரி பண்ணிட்டாங்க. இவ்ளோ அவமானம் யாரால? இவனால தானே. அதனாலதான் அவனை இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். போ சொல்ல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. அந்த நகையெல்லாம் என் அம்மாவோட சிலை கிட்ட புதைச்சி வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். டேய், இதெல்லாம் உன் வாயால சொல்லாத. முதல்ல நிரூபிச்சு காட்டு. கண்டிப்பா அது யார் பண்ணாங்க நான் நிரூபிச்சு காட்டத்தான் போறேன். முதல்ல நிரூபிச்சு காட்டு, அதுக்கப்புறமா பார்க்கலாம். அம்மா, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவர் கண்டிப்பா சீக்கிரம் நிரூபிப்பாரு. நிரூபிச்ச பிறகுதான் இவரோட நானும் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். ஏய், என்னடி சொல்ற? இவரை நிரூபிக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்றேன். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட என் பல்லுல படாது. ரேவதி, என்ன பேசிட்டு இருக்க? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ போய் இதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடி. நான் அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன். இங்க வெளியிலேயே தான் இருப்பேன். ஏய், இது பாரு, தேவையில்லாம சபதம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத. இதுல நீ தோத்துதான் போக போற. இல்லம்மா, நான் கண்டிப்பா இதுல ஜெயிப்பேன். என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் உண்மையை கண்டுபிடிச்சு நிரூபிப்பாரு. அப்புறம் நாங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வரோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ எப்படி இருக்காரு? கோமால தான் சார் இருக்காரு. எந்த முன்னேற்றமும் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா எல்லாம் நல்லதாவே நடக்கும். சார், இந்த மனுஷனை நம்பி நான் மட்டும் இல்ல சார், 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. இப்ப இவர் கோமால கிடக்குறாரு. அவங்கள எப்படி வளர்த்து ஆளாக்க போறேன்னு தெரியல சார். எந்த வேலையும் ஒழுங்கா செய்யாம குடும்பத்தை இப்படி தவிக்க விட்டுட்டான். உங்ககிட்ட எங்க போறேன், என்ன வேலை செய்யறேன்லாம் சொல்ல மாட்டாரா? அந்த மனுஷன் எதைத்தான் சொல்லியிருக்காரு சார், இது என்கிட்ட சொல்றதுக்கு? அப்ப சாப்பாடு மற்ற செலவுக்குலாம் என்ன பண்றீங்க? அப்பப்ப கொஞ்சம் பணம் தருவாரு. அதை வச்சுதான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு பெருசா ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சந்தோஷமா சொன்னாரு சார். அது எப்படி வரப்போகுதுன்னு எதனா சொன்னாரா? இல்ல சார், அதை பத்திலாம் அவர் எதுவும் சொல்லல சார். ஆனா ஏதோ தப்பு பண்ணிருக்காரு மட்டும் தோணுது சார். அதுலதான் ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு போயிருக்கணும். கஞ்சியோ கூழோ நேர்மையா உழைச்சு சாப்பிட்டா போதும்னு சொன்னேன் சார். இந்த மனுஷன் கேட்டாதானே. இப்ப பாருங்க, எங்களை தவிக்க விட்டுட்டு சுயநலவு இல்லாம படுத்து கிடக்குறாரு. கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு, உங்க குடும்ப செலவுக்குலாம் நான் பணம் தரேன். அவர் குணமாகி வர வரைக்கும் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க.
எனக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு உதவி செய்யணுமே. சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? ரேவதி, மரியாதை எந்திரிச்சு உள்ள வா. என்ன உங்க அதிகாரம்லாம் என்கிட்ட வேண்டாம், நான் வரமாட்டேன். ஏய், உங்க அம்மாவுக்காக நீ செஞ்சுதான் ஆகணும். இவங்க தானே எல்லாத்துக்கும் காரணம். என் புருஷன் வந்து நிரூபிக்காம நான் இந்த இடத்துல இருந்து வரமாட்டேன். அறிவு கெடுத்தனமா பேசாத. உங்க அம்மாவுக்கு லோட்டஸ் லேடிஸ் கிளப்ல இருந்து மகளிர் தினத்தன்னைக்கு இந்த வருஷத்துக்கான சிறந்த பெண்மணின்னு பட்டம் கொடுக்க போறாங்க. அதுக்காக இன்விடேஷன் கொடுத்து உங்க அம்மாவை அழைக்கிறதுக்காக எல்லாரும் வராங்க. அவங்க வரும்போது நீ இப்படி வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தா அசிங்கமா இருக்காது? வரவங்கள உங்க அம்மா பத்தி என்ன நினைப்பாங்க? உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சா உங்க அம்மாவுக்கு யாராவது சிறந்த பெண்மணின்னு விருது கொடுப்பாங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க உட்கார அளவுக்கு என்ன கொண்டு வந்ததே இவங்க தான். என் புருஷன் குற்றவாளியில நிரூபிச்ச பிறகுதான் நான் உள்ள வருவேன். அதுக்கு முன்ன நான் வரமாட்டேன். ஏய், உனக்கு இந்த அம்மாவை விட அந்த ஃப்ராட் தான் முக்கியமா போயிட்டானா? அவன் உன்னை நல்லா மயக்கி ஏமாத்தி வச்சிருக்கான். அது புரியாம நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் மட்டும் இல்ல, அவன் தாத்தா பாட்டி எல்லாருமே ஏமாத்து பேர் வழிதான். அவங்க என் குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை நான் இன்னும் மறக்கல. அம்மா, நீங்க அவங்கள எதிரியா பாக்குறதால நானும் அவங்கள எதிரியா பார்க்க முடியாது. அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் நம்புறேன். அத நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க, பாருங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். மேடம் மார்னிங் மேடம். வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். உட்காருங்க. மேடம், நாங்க லோட்டஸ் லேடிஸ் கிளப்ல இருந்து வரோம் மேடம். ஒவ்வொரு வருஷமும் சமூக சேவை செய்யற பெண்களை பாராட்டி மகளிர் தினத்தன்னைக்கு விருது கொடுத்து கௌரவப்படுத்துறது எங்க வழக்கம். இந்த வருஷம் உங்களை சிறந்த பெண்மணியா செலக்ட் பண்ணி விருது கொடுக்கலான்னு இருக்கோம். அதை நீங்க ஏத்துக்கணும் மேடம். இந்த விருது பாராட்டுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் எந்த காரியத்தையும் செய்யல. சின்ன வயசுல நான் என் பெத்தவங்களை இழந்து நிறைய கஷ்டப்பட்டேன். வாழ்க்கையில நான் இந்த நிலைமைக்கு வர நிறைய போராடி இருக்கேன். அப்பெல்லாம் என்ன கை தூக்கி விட யாருமே இல்ல. நானே அடிபட்டு கஷ்டப்பட்டு பல அவமானங்களை தாண்டி தான் இந்த நிலைமைக்கே வந்திருக்கேன். என் நிலைமை இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு அங்கீகாரமா தான் நீங்க கொடுக்கிற சிறந்த பெண்மணிங்கிற விருதை நான் நினைக்கிறேன். மேடம், நாளைக்கு காலையில ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்க அவசியம் கலந்துக்கிட்டு நாங்க கொடுக்குற விருதை நீங்க வாங்கிக்கணும். இந்தாங்க கொடுங்க. இந்தாங்க மேடம். ரொம்ப சந்தோஷம்.